மாநில தலைவர், தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாகர்கள் சங்கம் மாநில செயற்குழு இன்றைக்கு சேலத்தில் கூடியிருக்கிறது. வருகிற 12ஆம் தேதி கல்வி மானிய கோரிக்கை என்பது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் சமர்ப்பித்திருக்கிறது. ஏற்கனவே சங்கம் சார்பாக ஒரு 25 அம்ச கோரிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதன்மை செயலாளர் மற்றும் செயலாளர் இயக்குநர்களுக்கு அளித்திருக்கிறோம். அதில் பிரதான கோரிக்கைகளாக தமிழக அரசால் வழங்கப்படுகிற நலத்திட்டங்களுக்கு கூடுதல் பணியிடங்கள் வழங்க வேண்டும், ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும், புதிய ஊதியக்குழு, அனைத்து வட்டார கல்விகள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்விகளுக்கு நேர்முகதையாளர் நிர்வாகர்கள் அடிப்படையில் பணியிடம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை. கண்காணிப்பாளர் பணியிடம் இல்லாத வட்டார கல்விகளுக்கு முறையான கண்காணிப்பாளர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும். அமைச்சு பணியாளர்களுக்கு ஆண்டுதோறும் ஒளிவுமறைவற்ற கலந்தாய்வு நடத்தி மாறுதல் வழங்க வேண்டும். ஆய்வக உதவியாளர் பணிகளுக்கு உரிய பணி விதிகளில் ஊதியம் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை. அதே போல 1995 முதல் 2019 வரை உள்ள உதவியாளர், இருக்கை பணி கண்காணிப்பாளர், நேர்முக உதவியாளர்களுக்கு முறையான சீனியாரிட்டி லிஸ்டில் போடுவதற்கான பட்டியல் பெறப்பட்டிருக்கிறது இயக்குநர்கள். அதை உரிய நேரத்தில் வெளியிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை. இது குறித்து நாங்கள் 12ஆம் தேதி வருகிற 12ஆம் தேதி நடக்கிற மானிய கோரிக்கை முன்பாக அனைத்து மாவட்ட முதன்மையாளர்கள் முன்பாக கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மானிய கோரிக்கையை கல்வித்துறையுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்கிற நம்பிக்கை என்பது இருக்கிறது. அப்படி தீரவில்லை என்று சொன்னால் ஜூன் மாதத்தில் ஒரு விரிவான போராட்டத்துக்கு செல்ல ஆலோசனை. ஜாக்டோ ஜியோ போராட்டங்களுக்கு ஒரு 6831 பேர் சிறைக்கு சென்று இன்றைக்கு பழிவாங்கும் நடவடிக்கை இருக்காங்க. எந்த விதமான பதவி உயர்வும் அவருக்கு இல்லை. அந்த 6831 கோப்பு என்பது இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் தேங்கி இருக்கு. அதற்கான விரிவான உத்தரவு என்பது வர வேண்டும். கல்வித்துறையில் கூட 24 பேர் சிறை சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பதவி உயர்வு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் வருகிற ஆண்டு தேர்தல் ஆட்சி என்கிற முறையில் அரசாங்க ஊழியர்கள் மீது ஒரு பழிவாங்கும் நோக்கத்தை கைவிட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் ஜூன் மாதத்தில் நாங்கள் கூறுகிறோம். சேலம் மாவட்டத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடு என்பது இந்த மாவட்டத்தில் தான் மாநில பக்கத்து மாவட்டத்தில் தான் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் இருக்கிறார். நிலுவையில் உள்ள 25 அம்ச கோரிக்கைகளை நாம் அந்த காலத்தில் இன்றைக்கு முதன்மை செயலாளர் நீரஜ்குமார் உள்ளிட்டவர்களுக்கு நாம் கொடுத்துருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயமான கோரிக்கைகள். பிரதான கோரிக்கைகளாக அனைத்து அமைச்சு பணியாளருக்கும் ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு முறையில் ஆண்டுக்கு ஒரு முறை மாறுதல் வழங்க வேண்டும். இன்றைக்கு அரசு நலத்திட்டங்களாக பல்வேறு நலத்திட்டங்களை கல்வித்துறையில் நாம் செயலாற்றிக் கொண்டு வருகிறோம். நம்ம கை காலத்தை போட்டு பண்ணி அதோட நமக்கு பெரிய வருமானம் நமக்கு இது கிடையாது. தொண்டர் செயலாளர் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இயக்குனர் மன்றத்தில் சரி வரும் இதில் மாவட்ட அளவில் ஒரு சிறப்பான ஒரு இதில் கூட்டத்தை நிறைவேற்றி உறுப்பினர்களை இந்த எலெக்ஷனுக்கு செயற்குழுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 2015